கொஸ்டினை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கும் இந்த மாதிரி நம்ம எலாபரேட்டா நம்ம வந்து உட்காந்து ஒரு நாள் வந்து நாளைக்கு மார்னிங்கா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு ஈவினிங்கா இருக்கட்டும், என்னைக்கு டைம் எப்ப டைம் கிடைக்குதோ, எப்ப யாரு கூடயும் நம்ம நம்ம கூட யாருமே இல்லையோ, அந்த டைமை நம்ம ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நமக்கு வந்து வாட் டு ஐ என்ஜாய் ரியலி, இல்ல வாட் டு ஐ வேல்யூ மோர் அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் இந்த 6 கொஸ்டின்ஸை நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க ஒரு கொஸ்டினுக்கும் நீங்க கொஞ்சம் ஆன்சர் உங்களுக்கே நீங்க ஆன்சர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தட் would be ரியலி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களோட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் growthக்கு. இதுதான் நோ யுவர் செல்ஃப் அப்படின்றது. மை பர்ஃபெக்ட் டே அலோன். நிறைய பேர் என்ன பண்ண மாட்டோம், நம்ம இந்த டே ரொம்ப பர்ஃபெக்டான டேப்பா, நம்ம தனியா இருந்தோம், நம்ம தனியா இருந்தாலே நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஐயோ ரொம்ப தனியா இருந்துட்டோம், நமக்கு நான் ரொம்ப தனியா இருந்துட்டோம், இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லாவே போகவே இல்லையே, சே இந்த பர்த்டேல இத்தனை பேர் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிருக்கணும், இல்ல இத்தனை பேர் நம்ம கிட்ட விஷ் பண்ணிருக்கணும், இல்ல இத்தனை பேர் நம்ம கிட்ட பேசினா மட்டும்தான் நம்ம ஹாப்பியா இருப்போம் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. இது வந்து நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்ட் டே. தனியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஸ்பெஷல் அக்கேஷனா இருந்தாலும் தனியா இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து என்னடா இது ஒரு அப்படின்னு நம்ம நினைக்காம அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாவும் அது நம்மளோட ஓன் கம்பெனியை நம்ம நல்லா என்ஜாய் பண்ற பர்சனாவும் நம்ம இன்னையில இருந்து இருக்கணும் அப்படின்றது தான். நமக்கு ஒரு நாளைக்கு ஃபுல் டே நீங்க எடுத்துக்கோங்களேன், நாளைக்கு ஃபுல் டேவோ இல்ல இன்னைக்கு இந்த 7 மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபுல் என்டையர் டே உங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது. சில பேர் காலேஜ் போறவங்க இருப்பாங்க, காலேஜ் போறதுக்கு இன்னைக்கு காலேஜ் லீவா இருக்கலாம், இல்ல ஒர்க் போறவங்க இருப்பீங்க, ஒர்க் போறவங்க ஒர்க் லீவா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு வீட்லயும் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே கொடுக்காம இருக்கலாம், இல்ல ஒர்க்ல எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே கொடுக்காம இருக்கலாம். இன்னைக்கு எதுவுமே பண்ணாம இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சார் பண்ணுவீங்க நீங்க? உங்களோட சாட் பாக்ஸ்ல போடலாமா? இன்னைக்கு நமக்கு எந்த வேலையுமே கிடையாது, யோசி 7 மணிக்கு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ட்ரைனிங்கை முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு எந்த வேலையுமே இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றத மட்டும் கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல போடலாம் ப்ளீஸ். லாஸ்ட் 6 பாயிண்ட் நான் கண்டிப்பா காமிச்சிடுறேன் சார். லாஸ்டா தூங்கிடுவேன், வாக்கிங் போவேன், புக்ஸ் படிப்பேன், தூங்கிடுவேன், மெடிடேட் பண்ணுவேன், புக்ஸ் படிப்பேன், சும்மா இருப்பேன், இந்த மாதிரி நம்ம டிவி பார்ப்போம். இந்த மாதிரியான ஒரு ஆன்சர்ஸ்லாம் நீங்க கண்டிப்பா கொடுத்துருக்கீங்க. நிஜமாவே நமக்குன்னு அந்த அலோன் டைம் இருக்கும் போதுதான் நம்ம ஹூ வி ஆர் அப்படின்றத நம்ம நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அது ஒரு என்டையர் டேன்னு இல்லை, ஒரு சின்ன டைம் கிடைச்சாலும் அந்த டைமை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி நம்மளே எப்படி நம்ம நல்லா ஹாப்பியா வச்சுக்கிறது, நம்ம தனியா இருந்தாலும் நம்ம ஓன் கம்பெனியை எப்படி வந்து நம்ம நல்லா என்ஜாய் பண்றது அப்படின்றத கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நல்லாவே புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான். ஸோ நம்ம இப்படி தனியா இருக்கும் போது நம்ம மைண்ட்குள்ள நம்ம நிறைய பேசும்போது நமக்குள்ள நிறைய ஆன்சர்ஸ் ரிவீல் ஆயிட்டே இருக்கும். ஓகே இதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற நல்ல ஆன்சர்ஸ்லாம் நிறைய நம்ம கிடைச்சிட்டே இருக்கும். ப்ளீஸ் டோன்ட் திங்க் தட் அலோன் டைம் இஸ் ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி ரியலி என்ஜாய் வாண்ட். நமக்கு என்ன தேவை, நம்ம என்ன என்ஜாய் பண்ணோம் அப்படின்றதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல டைமே தவிர நம்ம வந்து அது வந்து நமக்கு வந்து என்ன ஒண்ணுமே இல்லை அப்படின்னு எப்பயுமே நினைக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றதுதான். அலோன் டஸ் நாட் மீன் ஐசோலேஷன். தனியா இருக்கிறது, தனி காட்டுல விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினைக்காம, என்ன நம்ம ரொம்ப ஐசோலேட் ஆகி உட்காந்துட்டோமே அப்படின்னு நினைக்காம, அது வந்து நம்ம தனியா இருக்கிற டைமை நம்ம எப்படி வந்து எப்படிலாம் நம்ம நிறைய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்கணும். இந்த சாலிட்யூட் அப்படின்றதுக்கான உங்களுக்கு ஒரு மீனிங் சொன்னேன். இந்த ஹெல்தியான சாலிட்யூடோட மட்டும்தான் நம்ம இருக்கணும். தனியா இருக்கும் போது அலோன் ஃபேஸ்ல இருக்கும் போது நமக்கு நம்மளே ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும், நம்மளே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், திரும்ப அது ரீகனெக்ட் ஆகும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கணுமே தவிர நம்ம எப்போதுமே யாருமே நமக்கு ஓன் கம்பெனி கிடைக்கல, யாருமே நம்ம கூட இல்லை, அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பண்ற வேலையை விட்ரா பண்ணிடலாம், இல்ல நம்ம ஏன் இதை பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையுமே அப்படியே விட்டுறக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையுமே அப்படியே பீப்புள் நம்ம கூட டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஓவர் திங்கோ இல்ல ரொம்ப சஃபரோ அப்படி எதுவுமே ஆகாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றதுதான் இந்த ஆத்தர் ரொம்ப அழகா சொன்னாங்க. The goal of being alone is not to disconnect from people. நம்ம பீப்புள்ல இருந்து வந்து டிஸ்கனெக்ட் ஆகல அப்படின்றதுதான். இட் இஸ் டு ரீகனெக்ட் வித் யுவர் செல்ஃப். நம்ம வந்து பீப்புள் நம்ம கூட இல்ல, நம்ம தனியா இருக்கும் போது நம்ம பீப்புள் கூட மட்டும்தான் நம்ம டிஸ்கனெக்ட் ஆயிருக்கோமே தவிர நமக்குள்ள நம்ம ரீகனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல டைம் நல்ல ஃபேஸ் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ நம்ம தனியா இருக்கும் போது நம்ம யாரையுமே இனிமே நம்ம தேடணும்ன்ற நெசிட்டி கிடையாது.
கிடையாது. நம்ம அலோன் டைமா இருக்கும்போது, நம்ம மீ டைமா இருக்கும்போது, அத நம்மள ரீகனெக்ட் பண்ணிக்கணுமே தவிர, நம்ம ஜஸ்ட் அத நம்ம பீப்பிள் யாருமே நம்ம கூட இல்ல அப்படின்றத ரொம்ப அத பத்தி திங்க் பண்ணவே நெசசிட்டி